நடிகை கீர்த்தி சுரேஷுக்கு ஆரம்பத்துல நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தாலும், அதுக்கு பிறகு தனுஷுடைய தொடரி திரைப்படத்துல நடிச்சதுக்கு பிறகு, இவங்களுடைய நடிப்புக்கு பயங்கரமான எதிர்மறை விமர்சனங்கள் வந்திருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனா, அதையெல்லாம் அவங்க சீரியஸாக எடுத்துக்காம, கடின உழைப்ப போட்டு படங்கள்ல நடிச்சுட்டு வந்தாங்க. அப்படி அவங்க நிறைய திரைப்படங்கள் நடிச்சு, கடைசியாக மகாநதி திரைப்படம் மூலமாக ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நடிப்புல தன்னை நிரூபித்த கீர்த்தி சுரேஷுக்கு அதுக்கு பிறகு தொடர்ந்து நிறைய திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்ச வண்ணமே இருக்கு. சோ இப்ப பாலிவுட் சினிமாலையும் என்டர் ஆயிட்டாங்க. அங்க போன இவங்க இதுவரைக்கும் காட்டாத அளவுக்கு அதி உயர் கவர்ச்சியில நடிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதை தாண்டி இப்ப பொது நிகழ்ச்சிகளுக்கும் வரும் பொழுது ரொம்ப கவர்ச்சியா கீர்த்தி சுரேஷா இப்படி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கவர்ச்சியா கலந்துக்கிறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் பாலிவுட் திரைப்பட வாய்ப்புகளை பெற்றுக்கொள்றதுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ ரீசெண்டா திரைப்படத்துடைய ஹிந்தி ரீமேக்கான பேபி ஜான் திரைப்படத்துல வருண் தவானுக்கு ஜோடியாக இவங்க நடிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சோ கடந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அதே மாதிரி கீர்த்தி சுரேஷும் லாஸ்ட் இயர் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு அடுத்த ஹிந்தி திரைப்பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பெருசா சவுத்ல அவங்களுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதனால ஹிந்தி வாய்ப்புக்காக தான் அவங்க இவ்வளவு கவர்ச்சியும் காட்டியிருந்தாங்க. அது வீண் போகல அப்படின்ற மாதிரி தான் அடுத்த வாய்ப்பு அவங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்கு. அதன்படி ராஜ்குமார் ராவுக்கு ஜோடியாக தான் இவங்க அடுத்த படத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ராஜ்குமார் ராவ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்தியில இப்ப ஒன் ஆஃப் த ஹேப்பனிங் ஸ்டாராக இருக்காரு. ரீசெண்டா ஸ்ட்ரீப் ஆஃப் மிரட் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அவருடைய ஆக்டிங்ல வேற லெவல் ஹிட்டான ஒரு திரைப்படம் அது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சோ இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இவருடைய அடுத்த திரைப்படத்துல தான் கீர்த்தி சுரேஷ் நடிக்க போறாங்களா. சோ இதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. விரைவில் அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அந்த படத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா கீர்த்தி சுரேஷுக்கு ஒரு கிளாமரஸான ஒரு ரோல் தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த திரைப்படம் என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா பேபி ஜான் திரைப்படத்துக்கு இவங்களுடைய கவர்ச்சிக்கு வரவேற்பு கிடைச்சிருந்தாலும் படம் பெருசா ஓடல. சரி அட்லீஸ்ட் இந்த படமாவது அவங்களுக்கு அங்க ஒரு வெற்றி திரைப்படமாக அமைய போதான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம்.